உணவே மருந்து அப்படின்னு உலகுக்கு உறக்க சொன்னோம் தமிழன். அப்பேற்பட்ட தமிழன் இன்னைக்கு என்ன மாதிரி உணவுகளை உட்கொள்கிறான் சாப்பிட்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் அம்மா ருசியாக சமைச்சு கொடுத்தாலும், என்னதான் மனைவி அறுசுவையாக செஞ்சு கொடுத்தாலும், ஆனால் ஹோட்டலில் சாப்பிட்றது தான் மேலும் பயங்கரமான சுவையாக இருக்குன்றான். சரி, ஹோட்டலில் சாப்பிட்றீல்ல, ஹோட்டலில் கிச்சனை போய் யாராவது என்னைக்காவது ஒரு நாள் எட்டி பார்த்துருக்கியா? இரவு நேரங்களில் போய் பார்த்தீங்கன்னா எலி நக்கிக்கிட்டு இருக்கும், பெருச்சாளி வந்து நோண்டிக்கிட்டு இருக்கும். காலையில் வாஷ் பண்ணி சமைப்போம். சரி, ஹோட்டலில் சாப்பிட்ற அறுசுவை பிடிச்சிருக்கு. சரி, சாப்பிட்ற ஹோட்டலில் பேப்பரில் வச்சு சாப்பிட்றே, ஏன் சாப்பிட்ற? ஏன் வேறு ஹோட்டலே கிடைக்கலையா? யாரெல்லாம் பேப்பரில் சாப்பாடு கொடுக்குறானோ அந்த ஹோட்டலை நீ எட்டியே பார்க்காத. ஏன்னா பேப்பரில் சாப்பிட்றதுனால குடல் புற்றுநோய் அதிகமாக வருது. நாம தாங்க அதை அவாய்ட் பண்ணணும். அந்த ஹோட்டல்னா அடுத்த ஹோட்டல் இலையில் சாப்பிட்டு பழகுங்க. உணவு தான் ஆரோக்கியம், அது ரொம்ப முக்கியம். இந்த பேப்பரில் ஏன் கொடுக்குற? இப்போ நான் சொன்னா நீ பேப்பரில் சாப்பிட்றதை விட்டுருவியா? பேப்பரே தடை பண்ணணும். யார் தடை பண்ணியிருக்கா? அரசாங்கம் தடை பண்ணி ரொம்ப நாளாகுது. பிளாஸ்டிக்கை ஒழிச்சிட்டாங்க. எப்படி ஒழிச்சிட்டாங்க? அவங்க ஒழிச்சிட்டாங்க. ஆனால் எல்லா ஹோட்டலையும் பிளாஸ்டிக் சாப்பிட்டுருக்கோம். எல்லாத்துக்கும் மூல காரணம் அரசியல் இருந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். ஏன் அரசியல் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த பேப்பருடைய ப்ரொடக்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது அரசியல்வாதி கையிலோட தான் இருக்கும். இல்லைன்னா அதை ஒழிச்சிருவாங்க பாருங்கள். பேப்பரில் வச்சு சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப கேடு கெட்டதுங்க. அந்த சாப்பிட்றதுக்கு பேப்பரே சாப்பிட்றது மாதிரி தான். மாடு சாப்பிட்டுட்டு போகுதில்ல இங்கே சென்னையில். சென்னை மாட்டுக்கும் கிராம மாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். கிராமத்தில் இருக்கிற மாடு சாணத்தை எடுத்து கரைசி சாணம் தெளிப்பாங்க. சென்னை மாட்டில் போய் எடுத்தீங்கன்னா கரும அப்படின்னு ஆயிடும். அந்தளவுக்கு இருக்கும். அது சாணமாகவே போகிறது. அது எதை சாப்பிட்றதுன்னு தெரியல. அது மாதிரி தான் நாமளும் என்ன உணவு உட்கொள்கிறன்றது தெரியல. அது எப்படி சாப்பிட்றோன்னு தெரியல. பேப்பரில் சாப்பிட்றத விட்டுட்டு இலையில் சாப்பிடுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நல்ல ருசியாக இஷ்டப்பட்டு சாப்பிடுவீங்க ஹோட்டலில். காலையில் கஷ்டப்பட்டு போவீங்க, பின்னாடி டேபிள் ஃபேன் வைக்கணும், அந்த அளவுக்கு இருக்கும் காரம். அதனால் எதை சாப்பிட்றோம் எதை சாப்பிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக இருங்க. பாரம்பரியத்தோடைய உணவில் அட்லீஸ்ட் இந்த பழைய சாதம் அது இதுன்னு கொஞ்சனாவது சேர்த்து உடம்பை பார்த்துக்குங்க. டாக்டர் எல்லாத்தையும் சரி பண்ண மாட்டார், நாம தான் எல்லாத்தையும் சரி பண்ணணும். எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது, எங்கே சாப்பிடணுன்றதை முடிவு பண்ண வேண்டியது உங்கள் வேலை. நன்றி.